புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன். நானா என்னை படைத்தேன், இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன்? தவறை செய்தவன் அந்த இறைவன், அந்த இறைவன். ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன். நானா என்னை படைத்தேன், இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன்? தவறை செய்தவன் அந்த இறைவன், அந்த இறைவன். பெண்ணை வாரும் என்றும் வெறுப்போக்கிந்த மண்ணும் பெண் தானே. அந்த சொல்லை மறுப்போரும் இங்கோ என்றும் ஆண் தானே. தென்றல் என்ன ஆண் பெண் பார்த்தா வந்து தொடுகிறது. ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன். நானா என்னை படைத்தேன், இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன்? அந்த பூநிலாவும் வேதம் பார்த்தா ஒளியும் தருகிறது. பெண்ணாய் பிறப்பவர் ஒருமை தடுப்பதற்கோ? தென்றல் என்ன ஆண் பெண் பார்த்தா வந்து தொடுகிறது. ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன். நானா என்னை படைத்தேன், இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன்? தவறை செய்தவன் அந்த இறைவன், அந்த இறைவன். இவன் பேரு ஆறுமுகம், ஒரு பாம்பாட்டி. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களையும்
தன்னோட கூட பாம்புன்னே இவன் நினைக்கிறவன். இவன் மகுடி ஊதும் போது பாம்பெல்லாம் எப்படி மயங்குதோ அந்த மாதிரியே எல்லா பெண்களுமே மயங்குன்னு நினைக்கிறவன். இவன் எங்க போனாலும் அங்க இருக்கிற பெண்களோட மனசை வசப்படுத்தி சிறைப்படுத்திட்டு வேற இடம் தேடி போயிருவான். இவ பேரு ருக்கு. ரொம்ப தன்னம்பிக்கையும் வீரமும் நிறைஞ்சவ. கைரேக ஜோசியம் பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ கடந்த கால வாழ்க்கையில தன்னோட மனச ஒரு ஆண் புண்படுத்திட்டாங்கிற காரணத்தினால எல்லா ஆண்களையுமே எதிரியா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவகிட்ட ஆசையா பழகணும்னு பல பேர் நினைச்சாலும் இவ குணம் தெரிஞ்சு இவகிட்ட நெருங்கவே தயங்குறாங்க. தனக்கு ஒரு தங்கச்சி பிறந்ததுமே தன்னோட அப்பா தங்கச்சியோட வாயில நெல்மணிய போட்டு சாகடிச்ச கொடுமையான செயலை பார்த்து மன உடைஞ்சு போனதாலையும் அக்காவோட கசப்பான மன வாழ்க்கைய பார்த்து விரக்தி அடைஞ்சு போனதால தனக்கு கல்யாணமே வேண்டான்னு வைராக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நரியன் முனியாண்டி ஊருக்குள்ள ஒரு பெரிய ரவுடி. ருக்குவை எப்படியாவது அடையணும்னு திட்டம் போட்டு அது நடக்காம போகவே அவளை பகைச்சுக்கிட்டு அவளை ஒரு எதிரியாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு குற்றவாளியா ருக்குவால காட்டி கொடுக்கப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சவன் எப்படியாவது இவளை நாசம் பண்ணணும்னு எப்பவுமே அதே நினைப்பிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான். வாசன் மாஸ்டர் இவர் ஒரு வாத்தியாரு. இவர் தன்னை ஒரு அறிஞராவே நினைச்சு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவளை காதலிக்கிறேன்னு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறவரு. இவர் பேரு அனுமான் செங்குட்டுவன். இவர் இந்த ஊர்ல ஆஞ்சநேயர் கோயில் பூசாரி. ஆனா இவருக்கும் ருக்கு மேல ஒரு கண்ணு. இவரு ருக்குவ பாக்குறதுக்காகவே தினமும் சரியான நேரத்துல அவ நடந்து வர்ற வழியில வெளிவைத்து காத்துக்கிட்டு இருக்கிறது தான் இவரோட பிறவி பையன்னு நினைக்கிறாரு. நகுலனும் கிராமத்து செல்வங்களும். நகுலன் இவன் ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பையன். இவன் ருக்குவோட தம்பி. கிராமத்து மக்களால ரொம்பவும் நேசிக்கப்படுற குழந்தைங்க கூட சேர்ந்து இவனும் ஒரு குழந்தையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு 4 நண்பர்கள் 4 பேருமே ஒரு கூட்டணியா சேர்ந்து எப்படியாவது ருக்குவ வசப்படுத்தி அவளை அடையணும்னு நினைச்சு எல்லா சகுனி வேலையும் செஞ்சு தினமும் பொழுத கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. எட்டுக்குடி முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. மலை ஏறிட்டு 2 நாள் கழிச்சு தான் நாங்க திரும்பி வரோம். சரிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகன் பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 நல்லபடியா காப்பாத்துப்பா. அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏய் அங்க பாருடி மலடி வரா. ஏய் என்னடி சொன்ன? என் புருஷன் பழனிமலை முருகனை தரிசிக்க போயிருக்காரு. அந்த பழனிமலை முருகன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவாரு. உன் புருஷன் பழனி போனா மட்டும் குழந்தை பிறந்துருமா? ஓடி, அது என்னோட பிரச்சனை. மலடி ஆனாலும் ஆணவத்துக்கு பொறுத்து இருக்க பாத்தியா? போங்கடி. சரி, நான் கிளம்புறேன். என்னங்க?
ஏன் இவ்வளவு அவசரமா போறீங்க? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போங்க. முதல்ல கையேடு. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். நீ என் நண்பனோட மனைவி. அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னாச்சு? விட கைய. பாத்தீங்களா உங்க நண்பனோட செயல? துரோகி, என் பொண்டாட்டி மேலே கை வச்சிட்டிய. இல்ல சாமி, என்ன நம்புங்க, நான் ஒரு தப்பு செய்யல. கேடு கட்ட புத்தியை என்கிட்ட நீ காட்டுறியா? ஆர்வம், நீ என்ன விட்டு போறியா? நான் திரும்பி வருவேன். உன்னை நம்பலாமா? கண்டிப்பா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நான் காத்திருப்பேன். என்னை ஏமாத்திடாது. ஜோசியம் பாக்கணுமா? வாங்க வாங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லும், உங்க லட்சணத்தை பார்த்து சொல்லும். ஜோசியம் பாக்கணுமா? வாங்க. கை ஜோசியம் பாக்குறேன். ஜோசியம் பாக்கணுமா? ஜோசியம். கை ஜோசியம் பாக்கணுமா? ஜோசியம். கை பார்த்து ஜோசியம் சொல்லும், முக லட்சணம் பார்த்து ஜோசியம் சொல்லும். வாங்கம்மா வாங்க. உங்க கை பார்த்து ஜோசியம் சொல்லும். ஐஸ்வர்யம் எப்ப வரப்போகுது? வாங்க வாங்க. ஜோசியம் பார்த்து சொல்லும். வாங்கம்மா வாங்க. தாலி பாக்கியம் சொல்லும். ஜோசியம் பாக்கணுமா? ஜோசியம். வாங்கம்மா வாங்க. கை ஜோசியம். வாங்க. நீங்க புறப்படுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? போய்தான் ஆகணும். ஒரு பாம்பாட்டியோட வாழ்க்கை அப்படித்தானே. அங்கேயும் இங்கேயும் அலையிற வேலை. என்னையும் கூட்டிட்டு போக கூடாதா? முடியாது மைனா. ஏன் அப்படி? பாம்பாட்டியோட கூட்டாளி பாம்பு தானே. நீங்க தானே நாக பாம்புன்னு சொன்னீங்க. நானும் ஒரு பாம்பு தானே. நீ மட்டும் இல்ல, எல்லா பெண்களும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாகப்பாம்பு தான். ஆனா ஒண்ணு இந்த கூடையில அடைக்க முடியாது. இது முதல் தடவையும் இல்ல, கடைசி தடவையும் இல்ல. இன்னும் எவ்வளவு பேரை சந்திக்க வேண்டி இருக்கு. புரிஞ்சுதா? எழுந்து நிலா. இங்க இங்க இந்த பக்கம் இப்படி திரும்புமா? இன்னும் எனக்கு ரொம்ப கோபமா இருக்கியா? நிலா நிலா, இங்க பாரு இங்க பாரு. அப்படியே அப்படியே அப்படியே. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு. என்ன ரொம்ப டல்லா இருக்கு இன்னைக்கு? சீக்கிரம்.
எவ்வளவு பெரிய பாம்பெல்லாம் பாத்திருக்கீங்க? அனகொண்டா சைஸ். அதோட சைஸ், அதோட பல்லு, அதோட நாக்கு, அதாவது அது படம் எடுத்ததுன்னா தன்னுடைய நாக்க அப்படியே வெளியே நீட்டி விஷத்தை தூரத்துல இருந்தே கக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸ்ரீராம் ஸ்ரீராம் சாமி, இந்த ஊர்ல எல்லா மக்களும் நல்லா வாழணும், இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி. சாமி ஆசீர்வாதம் பண்ணணும் சாமி. ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான், ஆசீர்வாதம் சாமி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சாமி, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம். ஹனுமான் பூசாரி கிட்ட போகணும்னு சொன்னீங்களே, சீக்கிரமா போங்க. 10 நிமிஷத்துக்குள்ள போனா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன் அப்படி? 9 மணிக்கு மேல சாமி மலையேறிடும். அதுல என்ன ரகசியம்? அது ருக்கு வர்ற நேரம். ருக்குவா? அது என்ன அவதாரம்? ருக்குவ தெரியாதா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, அடிக்கிற காத்த கேட்டா கூட அது சொல்லும். தாழம்பூ வாசம் வந்தா ருக்கு வரான்னு அர்த்தம். நீங்க தான் பூசாரியா? ஆமா, நான் தான் ஹனுமான் பூசாரி செங்குட்டுவன். உங்ககிட்ட குறிக்கேக்க வந்திருக்கோம். அதுக்கு என்ன, பாத்துடலாம். இப்படியே கொஞ்ச தூரம் போனா என் வீடு வரும். ஹனுமான மனசுல நினைச்சிட்டு போங்க, நான் பின்னால வரேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜெய் ஹனுமான். இன்னைக்கு ஏன் அவ இன்னும் வரல? ஏன் ஆஞ்சநேயா, நான் காத்திருக்கிறது வீண்தானா? இந்த சாமி எதையோ பார்த்துட்டு இருக்காரு. என்ன சாமி, யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. சாமி, இப்படி எல்லாம் நீங்க சாமி மட்டும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த பொண்ண உங்களால மடக்கவே முடியாது. எந்த பொண்ணு? நான் அந்த கடவுளோட அருளுக்காக வேண்டிட்டு இருந்தேன். எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. நானே ஒரு ஏவல், என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? என்ன வேலை? நீங்களும் வாசன் வாத்தியாரு சேர்ந்து அவளை மடக்கிறதுக்கு முயற்சி பண்றது யாருக்கும் தெரியாதா? அதுக்கெல்லாம் வழியில வாத்தியார, அவளை தொடக்கூட முடியாது. அவ ஒரு நாக பாம்பு. ஆண் வாடப்பட்டாலே படம் எடுத்துருவா. நாய்க்கு பிறந்தவனே, நாசமா போயிடுவனே, ஏமிலி கவிக்கிறியா? ஐயோ, சத்தம் போட்டுறாத. கூட்டம் குடிச்சுன்னா என் மானமே போயிடும். போட, ஆள் தெரியாம விளையாடுன சொல்லி பிஞ்சிரும். அக்கா, என்ன விட்டு என் மானத்தை கப்பலே தெரியாத. மானத்தை காப்பாத்திக்கணும்னா நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. போட எங்கிருந்து? அதுக்குள்ள ஓடி போயிட்டா? ஆமாண்டி, ருக்கு துணிச்சல்காரிதான். இல்லன்னா ஒன்ன மாதிரியே கூண்டுக்குள்ள அடிச்சு வச்சிருவாங்க. காட்டு, வலிக்காது என்ன? அவ்வளவுதான்ப்பா. அழக்கூடாது, அழக்கூடாது. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. போயிட்டோம், போயிட்டோம். இன்னைக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? உன்னை பாக்கலனா அன்னைக்கு முழுக்க எனக்கு தலைவலிதான். காத்துட்டு இருந்தேன். ருக்கு, எனக்கு கொஞ்சம் குறிப்பாரு. இந்த கை இல்ல, அந்த கை. அப்படியா? ஆயுசு கம்மி, ஆயுள் ரேகையில வெட்டி இருக்கு. ஒரு பொண்ணாலதான் சாவு. அது நானாவும் இருக்கலாம். விளையாடுறியா? ருக்கு சொன்னா சொன்னதுதான். காளிதாசன் கவிதையை விடுங்க. நீங்க புதுசா ஏதாவது எழுதியிருக்கீங்களா? சரி, இத கேளுங்க.
பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? நீயும் நானும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. இது கண்ணதாசன் கவிதை இல்லையா? அப்படியா? கண்ணதாசன் இப்படி எழுதிருக்காரா? அடடா, என்ன குழப்பம் இது? நான் எது எழுதினாலும் எனக்கு முன்னாடி யாராவது திருடிடுறாங்களே. சரி, இப்ப நான் கிளம்புறேன். ஓடுற ஓட்டம் பாரு, குரங்கு வல்ல தீ பிடிச்ச மாதிரி. அந்த பொண்ணு வர்ற நேரமாச்சு. ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா, ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா, ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. எங்கள் குலம் காக்கும் அருள் வேண்டும் சிவமாயே, எங்கும் மொழி வேண்டும் அது நீயும் தர வேண்டும். ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா, ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. மிடியிலாய் வண்ண கனவு வந்தது, அந்த கனவில் என் முகம் நன்கு நினைவில் நின்று. இந்த அழகு மிடியிலாய் வண்ண கனவு வந்தது, அந்த கனவில் என் முகம் நன்கு நினைவில் நின்று. நிலவே முகில் பார்க்க திருப்பாரா, மலரை காற்றும் தீண்டாமல் இருப்பாரா. அறையால் கிளையில் ஒரு பறவை இவன் தான், உன் அருகில் வருவேன், உன் மனதை தொடுவேன். ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா, ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. எங்கள் குலம் காக்கும் அருள் வேண்டும் சிவமாயே, எங்கும் மொழி வேண்டும் அது நீயும் தர வேண்டும். ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா, ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. மகாமாயி. எல்லாரும் கல் மனசுன்னு சொன்னாங்க. நான் கண்டது கல்லல்ல, கரும்புதான். கரும்பேதான். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும். வருது கரும்பு. அந்த ஹனுமன் பூசரி தொல்லை ஒழிஞ்சது, புது தொல்லை. தர்றியா? பிரசாதம் தர்றியா? சந்தனம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, உன் விரல் பட்டதுனாலேயே. என் விரல் என்ன அவ்வளவு விசேஷமா? அழகான பொண்ணுங்க தொட்டாலே சந்தனம் குளிர்ச்சி ஆயிடும்.
நான் அவ்வளவு அழகா? வாத்தியாரே, உங்களுக்கு கவிதை எழுத சொல்லி கொடுத்தது யாரு? எதுக்கு கேக்குற? நிலா மேடு பள்ளமா இருக்கு அப்படின்னா என் முகம் சேர மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அடட, நீ சொல்றது சரிதான். உனக்கு குறி சொல்றது மட்டும் இல்ல, கவிதை ஞானமும் இருக்கு. அப்புறம் என்ன? என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? ஒரு நாள் சாவகாசமா உன் வீட்டுக்கு வந்து இலக்கணத்தை பத்தி பேசலாம், பரவாயில்லையா? ஒரு பிரச்சனை இல்ல வாத்தியாரே, எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எனக்கு இப்ப நேரம் இல்ல, ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இது கரும்புல்ல, கருங்கல்லு, சும்மா இல்ல இவளை நாகப்பாம்புன்னு சொல்றது. இவெல்லாம் ஒரு வாத்தியாரு. இன்னும் ஒருத்தர் இருக்கான், நரியன் முனியாண்டி. ஜெயில இருக்கிற அந்த கால மாடி எப்ப வருமோ? ஜெயில நல்ல சுகமா இருந்தியா? பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் உனக்கு திமிரு ஜாஸ்தி. என்ன பண்ண போற இப்போ? அவளை அந்த நாகப்பாம்பு தலைய மிதிச்சு நசுக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்ப பாருங்க, தைரியமா பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். இது உங்களை ஒண்ணும் பண்ணாது. கையில பிடிச்சு பாருங்க, ஒண்ணும் பண்ணாது. தைரியமா பிடிங்க. இந்தாங்க பிடிங்க. எதுக்கு பயப்படுறீங்க? லீலா ஒண்ணும் பண்ண மாட்டா. நீ பிடிக்கிறியா? வா, வாங்க, தைரியமா வாங்க. இந்த ஆறுமுகத்துக்கு ஏத்த வள்ளி வந்துட்டா. இவதான் என்னுடைய வள்ளி. கவுண்டர் ஐயா உங்களையும் பாம்புகளையும் பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? பார்க்கலாம். பாட்டிமா, கை ஜோசியம் பார்க்கணுமா? பார்க்கணும். எங்க கை காட்டு. அருமையான ரேகை. அப்படியா? முருகன் கோயில்ல போய் பால் காவடி எடுக்கணும். ரொம்ப அருமையான ரேகை, ஆயுசு கெட்டி, அவ்வளவுதான். சரிம்மா, இந்த சோசியம் பார்க்கணுமா? சோசியம்
இந்த கைய கொஞ்சம் பாக்குறியாமா? அதுதானே என் வேலை, காட்டு. இந்த பாரு. மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு உன் கை. எடா கைய. நீ விஷப்பாம்பு தான். ஆமா, விஷப்பாம்பு, நாகப்பாம்பு. நாகப்பாம்பா? இந்த ஆறுமுகத்தை பார்த்தோம் அடங்காத பாம்பா? இது அந்த மாதிரி பாம்பு இல்ல. கை எடுக்கிறியா இல்ல? கேட்டா கைய. இல்லன்னா என்ன செய்ய? வாங்க வாங்க வாங்க, காராமணி கிலோ 10 ரூபா, காராமணி கிலோ 10 ரூபா. வாங்க 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 வாங்க, காராமணி கிலோ 10 ரூபா. வாங்க 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 சார், வாங்க வாங்க, காராமணி வாங்கிட்டு போங்க. வாங்க சார் வாங்க, காராமணி 10 ரூபா தான் சார், வாங்கிட்டு போங்க. வாங்க சார் வாங்க, வாங்க சார், 10 ரூபா தான், வாங்கிட்டு போங்க சார். வாங்க சார். தெய்வம் ஒன்றே மறைந்தால் அது தெரியும் எனக்கு, ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. தெய்வம் ஒன்றே மறைந்தால் அது தெரியும் எனக்கு, ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. ஒரு நாளும் அது நானும் சொல்வதில்லை, ஆனாலும் நம்புவதற்காரும் இல்லை. பாசம் என்றொரு வார்த்தைக்கிங்கு அர்த்தமிருந்தால் சொல்லு, அவர் மறைந்த பாசம் என்றே வார்த்தை தானே. தெய்வம் ஒன்றே மறைந்தா அது தெரியும் எனக்கு, ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. காசுக்காக பாசம் கூடு விற்பனை செய்யும் உலகில், நேசம் மட்டும் வாசல் தட்டி திறந்திடுமா? காசுக்காக பாசம் கூடு விற்பனை செய்யும் உலகில், நேசம் மட்டும் வாசல் தட்டி திறந்திடுமா? சுவாசம் ஒன்றே உண்மையாகு உன்னை கண்டு நேசிக்கும், சுவாசம் ஒன்று உண்மையாகு உன்னை கண்டு நேசிக்கும். சுவாசம் கூட விடை சொன்னாலும் நீயும் போய் சேர்ந்திடுவாய், சுவாசம் கூட விடை சொன்னாலும் நீயும் போய் சேர்ந்திடுவாய். தெய்வம் ஒன்றே மறைந்தா அது தெரியும் எனக்கு, ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. நேசம் என்று சொல்லும் எங்கோ
தேடி சென்றது சந்நியாசம். வாசம் செய்ய மனமில்லாமல் பாசம் போன பரதேசம். நேசம் என்று சொல்லும் எங்கோ தேடி சென்றது சந்நியாசம். வாசம் செய்ய மனமில்லாமல் பாசம் போன பரதேசம். காலம் இங்கு யாரையும் காத்து நிற்பதுமில்லை. காலம் இங்கு யாரையும் காத்து நிற்பதுமில்லை. காலம் மட்டும் பாசத்தோடு பிரிவதுமில்லை. காலம் மட்டும் பாசத்தோடு பிரிவதுமில்லை. தெய்வம் ஒன்றே மறைந்தால் அது தெரியும் எனக்கு. ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. தெய்வம் ஒன்றே மறைந்தால் அது தெரியும் எனக்கு. ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. ஒரு நாளும் அது நானும் சொல்வதில்லை. ஆனாலும் நம்புவதற்காரும் இல்லை. பாசம் என்றொரு வார்த்தைக்கிங்கு அர்த்தம் இருந்தால் சொல்லு. அவர் மறைந்த பாசம் என்றே வார்த்தை தானே. தெய்வம் ஒன்றே மறைந்தால் அது தெரியும் எனக்கு. ஒன்றும் பார்க்காமே புரியாமே சுத்திடுவோரே. காட்டுறோம் பாருங்கடா. போடுறோம்ல. நீதான் போடணும், போடு. ஆரம்பம் எப்ப வந்தா? இன்னைக்குதான். கையில என்ன கட்டு? அத பத்தி உனக்கு என்ன? போடுப்பா. டேய், கண்ட பரதேசி பசங்க கிட்ட என்னடா பேச்சு? சீக்கிரம் சீட்டை போடுறா. யாரா பரதேசி? தொண்ணு பேசி தொந்தரவு பண்ணாத. உட பொறுக்கி. யாரா பொறுக்கி? ஏய், யார்கிட்டடா மோதுற? என்கிட்டயும் உன் விளையாட்டு. இது ஏன் ஊரு. அவனை உன்னை பொழந்துருவேன். என்ன பத்தி தெரியலனா இவங்க கிட்ட கேட்டு பாரு, சொல்லுவாங்க. உட்காருப்பா. போடா. ஒண்ணுமே யாருல? என்னையா ஒண்ணுமே யாருல? அட ஊத்துங்கறல்ல. போயா போயா, குடிக்கிறது மட்டும் ஏன் பேச்சு? கொடுக்கறதுக்கு எந்த பேச்சும் காணோம். ஏ ஆறுமுகம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ வந்த? அட கையில என்னப்பா கட்டு? பாம்பு கடிச்சிடுச்சா? கடிச்சது ஒரு பெண் பாம்பு கடிச்சது. பெண் பாம்பா? புரியும்படியா சொல்லு. என்னத்த சொல்றது? அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இது கள்ளா இல்ல கஞ்சி தண்ணியா? எவன்டா குடிப்பா இத? ஆமா, குடிச்சு தலைச்சடிச்சு பாரு. அப்படித்தான் நீ சொல்லுவேன். பணத்தடியா ஏறிச்சா? ஒரு புண்ணாக்கு ஏறல. ஓசியில குடிக்கிறான்னு நினைப்பா? பணவடியா? பைசா உன் பாட்டங்கிட்ட போய் கேளு. ஓசியில கொடுக்கறான்னு நினைப்பா? பணத்தடியா? பணத்தடியா? விடியா விடியா, பணத்தை நான் தரடியா. இந்தா புடி. நீ வா ஆறுமுகம். போயா போயா, போ போ. शिवमयं शिवात्मानं
शिवनाम प्रचोदितम् சிவதாண்டவம் இந்த அகிலாண்டம் விரபூன்று பயந்தோடிட நீல கடல் சீறி கரையேறி படர்ந்தாடிட சிவன் களி கொண்டு சுழன்றாடும் புதுதாண்டவம் இது சிவதாண்டவம் இது சிவதாண்டவம் இந்த அகிலாண்டம் விரபூன்று பயந்தோடிட நீல கடல் சீறி கரையேறி படர்ந்தாடிட சிவன் களி கொண்டு சுழன்றாடும் புதுதாண்டவம் இது சிவதாண்டவம் இது சிவதாண்டவம் புலிப்பட்டு கருங்கல்ல சிலையாவதை போல கொடி சுத்தும் செடி பூத்த மலர்கள் தன் மனம் போல உள்கொண்டு துளைப்பட்டு மூங்கில்கள் இசை போல கரம் பட்டு புண்ணாலன் மனம் பூக்குதே இது சிவதாண்டவம் இது சிவதாண்டவம் ராசாத்தி என்னன்னே உன் ஆறுமுகம் வந்திருக்காம்மா. நிஜமாவா? நிறைய ஏத்திக்கிட்டு தான் வந்திருக்கான். அச்சச்சோ, அப்படின்னா மலையில எங்கேயாவது விழுந்து கிடக்குமே. வேணும்னா நீயே போய் பாரு, நான் போறேன். ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷனே நல்ல பாம்பே, அந்த காலாந்தகன் கழுத்து அழகு மாலையான நாகபாம்பே, எங்கள் வேலாயுத சாமி ஏறி வரும் மயிலுக்கு தோழனான தங்க பாம்பே, என்றுமென் குலம் காத்து வாழ வைக்கும் சொந்த பாம்பே. மகள் திருமண தடை வருகையில் தாய் தகவதன் மனம் கவலை கொண்டு நாட்டிலும் காட்டிலும் நீ இருக்கும் கோயில் தேடி வந்து நின்று வேண்டிடுவார் மகள் மனம் நடக்க.
மருத்துவம் விடை சொல்ல பிறக்காத பிள்ளைக்காக வருத்தப்படுவோர் சுய ஆறுதலை தேடி சொந்த பந்தம் ஒன்றாய் கூடி வந்து உனக்கென்று இருக்கும் திருசந்நிதி சரணம் என்று வருகிறவதன் மனம் பிள்ளை வரம் வேண்டி கோவில் ஒன்று இல்லாத ஊருவெங்கும் இல்லை அது எந்த கோயிலானாலும் நாகராஜா உனக்கங்கிருக்கும் தனி சந்நிதி ஒன்று. ருக்கு நில்லு. அந்த நரிய முனியாண்டி வேலூர்ல இருந்து இங்க வந்திருக்கானா, நீ கேள்விப்பட்டியா? ரெண்டுல ஒண்ணு தெரியணும்னு சொல்லிதான் அவன் இங்க வந்திருக்கானா. அவனுக்கு என்ன கொம்பு வல்லல இருக்கா? அது இல்ல, நீ என்னதான் சொன்னாலும் நீ ஒரு பொம்பளை, அந்த முனியாண்டி ஒரு முரட. உன்னால அவன் கூட எத்தனை நாளைக்கு தான் மோத முடியும்? அனாதிக்கு ஆண்டவன் துணை. ஒரு வீட்டுல ஆம்பளை துணை வேணும். உனக்கு இருக்கிறது யாரு? ஒரே தம்பி, அதுவும் அவனும் பைத்தியக்காரன். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தலைக்கு மேல தண்ணி வந்தா அதுக்கு மேல ஓடும். அது தெரியாத உனக்கு? அதெல்லாம் சும்மா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ இருக்கு. நீ முனியாண்டி கூட மோதணும்னா உனக்கு துணையா ஒரு வீரமான ஆம்பளை வேணும். வீரமான ஆம்பளை வேணும்னு உங்க மனசுல அப்படி யாராவது இருக்காங்களா என்ன? இருக்கே. யாரு? சாட்சாத் நானேதான். என்ன நீ அவ்வளவு சாதாரணமா நினைச்சிடாத ருக்கு. ருக்கு, ஒரு சின்ன உதவி செய்யலானா அதுக்கு கூட ஒத்து வர மாட்டேங்கிறிய. இப்படி கோச்சிட்டு போனா என்ன அர்த்தம்? இல்ல ருக்கு. இது என்ன விலை? 10 ரூபாங்க. ஐயோ, நீ சொல்லியா? இது என்ன விலை? 10 ரூபாங்க. இது போய் 10 ரூபாவா? என்ன மரியா? என்னங்க பொழுதோட நான் ஒன்ற வீட்டுக்கு வரேன். இவ்வளவு வேலை சொல்றீங்க. பாத்துக்கிட்டு இருப்பேன். வேலை ரொம்ப ஜாஸ்தியா சொல்றீங்க. அது என்ன ருக்கு, சௌக்கியமா? சௌக்கியனா? ஒன்ற கோவத்திலேயும் ஒரு அழகு இருக்கு பாரு, அந்த நுணக்குழியோட அழகு.
இறைச்சி எடுக்கட்டுமா கவுண்டரியா? உன் இறைச்சியில உன் அப்பனோட தவசம் செய்ய நான் சொன்ன இறைச்சியே வேற. இப்ப புரிஞ்சுதுங்கய்யா. நரி போதர்ல வந்து நரி கூடவே மோத நினைச்சா அவ துணிச்சல், அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சது. அதுதான் ருக்கு. இந்த நரியோட விளையாட்டெல்லாம் அவகிட்ட வேண்டாம். பார்க்கலாம். இத பார், நல்லா காய்ச்சி பதம் பண்ணி கொடுத்திருக்க. இந்த முனியாண்டியோட தலைய வீசத்தான கூறு கம்மியாக வேண்டாம். வாதியார கூட ஆளு மோசம் இல்ல. சும்மாவா நிறைய முனியாண்டின் பேரு. கத்திரிக்காய் 50 காசு, வெங்காயம் 4 ரூபாய், அதுக்கப்புறம் வேற என்ன வாங்க? அப்புறம் வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரம் வரல. உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் அந்த டீ கடை மாதவனை உதைச்சேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஊருக்கே வந்திருப்ப. என் ஊருக்கு வந்ததும் இல்லாம என் ஊர் பொண்ணுங்களே டாவடிக்கிறியா? உன்னை அடிச்ச கொன்னுடுவன், ஜாக்கிரதை. ஐயோ, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேனே. உன் சாட்சியத்தால நான் 6 மாசம் உள்ள போனேன். சொல்ல போனா உன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த அழகான முகம் ஞாபகம் வந்தப்போ, இந்த உடம்புல துடிப்ப பார்த்தப்போ, ஆமா அதான் விஷயம். இந்த உடம்பு தான் எனக்கு தேவை. ஒரு ராத்திரி போதும், அதோட நான் பழசெல்லாம் மறந்துடுவேன். இல்லன்னா இந்த ஊர்லயே உன்னை நான் வாழ விட மாட்டேன். செய்ய போறத சொல்லி கேட்கணுமா கண்ணு? காலையில நீ ஆலையில வந்தது என் வேலை விஷயமா தான். அதனாலதான் உன்னை நான் சும்மா விட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்பேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. இன்சொல்லால் ஈரம் அலை இப்படிரு, இலவம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அதாவது இதுக்கு விளக்கம் என்னன்னா, உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும் சொற்கள் குற்றமற்ற அன்பு கலந்த சொற்களாக இருக்கும். என்ன புரிஞ்சதா? உண்மை பொருளை உணர்ந்தவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும் அந்த சொற்கள் குற்றமற்றதாகவே இருக்கும். அதனால நீங்களும் அன்பா பேசுங்க. இன்னைக்கு இந்த பாடம் போதும்.
அம்மணிக்கிளி எங்க போச்சு இந்த அம்மணிக்கிளி? இல்லக்கா, நான் எல்லா மரத்துலயும் தேடி பார்த்தாச்சு. அம்மணி கிடைக்க மாட்டாளா? அதெல்லாம் விடு. அக்கா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. பாருக்கா இந்த கிளிய. அது சொல்லட்டும், அதுக்கு உன் மேல பொறாம. இந்த திருட்டு கிளிய நான் கொன்னுடுறேன். எனக்கு அம்மணி மட்டும் போதும். அச்சச்சோ, தப்புடா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. குடு. நகுலா எங்க குணா? எங்கன்னு தெரியலண்ணா. ஏய், நகுலனை பாத்தியாடா? இல்லண்ணா, என்ன விட்டுண்ண. ஏய், எந்திரா. ஏன் இந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இவன் என் பொருளை திருடினா. எனக்கு தெரியாது. சந்தேகம் இருந்தா செங்குட்டும் கிட்ட கேளு. நீயும் செங்குட்டவனும் உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதா? ஒண்ணும் தெரியாத புள்ளை போட்டு அடிச்சிட்டு. புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும்.
இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. என்னையா தண்ணி போட்டு வந்திருக்கியா? ஐயோ பொட்டப்புள்ள பிறந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மாடி ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? என்ன சோதிக்கிறியே? ஐயோ கடவுளே, அவன் வந்தானா அவ்வளவுதானா? என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. பொம்பளை பிசாச பெத்து கொடுத்திருக்கேன், எல்லாம் உயிரோட விட்டு வைக்கிற தப்புடி. பாவி, என் பொண்ணு போட்டு இப்படி அடிச்சீங்க. நீ நல்லா இருப்பியா பாவி? விட மாட்டேன் என் பொண்ணு. ஐயோ நாசமா போன. என் செல்லம், என் பாட்டு அழகாடா, என் ராஜாட்டி அழகடா. சரி 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 அழாத. பிணிக்கு மருந்து பிரமன் அணி இலை தன் நோய்க்கு தானே மருந்து. ஒண்ணுமே புரியலையே, அதுக்கு அர்த்தம் சொல்லு வாத்தியார. அதாவது மத்த நோய்களுக்கு மருந்து உண்டு, அணிகலன் பூண்ட இவனால் வந்த காம நோய்க்கு இவள் தானே மருந்து. அதுக்கு நம்ம ருக்கு தானே நல்ல மருந்து. போச்சு. அவன் வந்துட்டான். யாரு? அவன்தான், அந்த பாம்புக்கார ஆறுமுகம். அவனா? அவன் திரும்பி வந்துட்டானா? ஆமா.
வந்துட்டியா? ஆமா. எதுக்காக? உன்னை என்னால மறக்க முடியல. மறக்க முயற்சி செஞ்சேன். உன்னை மட்டும் இல்ல, உன்னால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும். அப்புறம் ஒரு தடவை என் பாம்பு என்கிட்ட கோவப்பட்ட போது அது முகத்துல ஓ முகம் பார்த்தேன். முடிவுல ஒரு விஷயம் புரிஞ்சது, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு. எப்படி நம்புறதா? நிரூபிக்கணுமா? வேணாம், நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா. என்னதான் நீங்க 6 மாதம் ஜெயில இருந்தாலும் இப்ப கூட நீங்க சிங்கதாயா? அதோ அவன்தான். என்ன சொல்றான்? ஒண்ணும் புரியல. சரியா சொல்ற. அது எனக்கு இங்க கூட அடிச்சான். ஆமா ஆமா, கண்ணை எனக்கு நான் சொல்றேன். ஆமா உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒருத்தியோட கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டினதுக்கு அப்புறம் உன் அக்காவுக்கு நடந்தது நினைச்சு உனக்கு அப்படிதான் வரும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அந்த பாம்பாட்டி உன்னை ரொம்ப நேசிக்க. எனக்கு பயமா இருக்கு மேரிக்கா. பயப்படாத. இந்த பொண்ணுக்கு மரம் என்னடா இந்த பொண்ணை கெடுக்க பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா இந்த வீடுகளெல்லாம் எடுத்துட்டு போயிடு. போடா சொல்றேன். நீ வீட்டுக்கு போடி போடி. கனகமணி கனகமணி, நேத்து ராத்திரி என்ன சத்தம்? காது ரெண்டும் குசுதடி, கண்டுபிடி என்ன சத்தம்? ஓ ஓ
வீட்டுக்கு முன்னாடி அடி இந்த வேலை ஓடி உள்ள நாய ஓடிட்டு என்ன விட்டுடு அடிக்காத மாமா அடிக்காத மாமா அடிக்காத மாமா என்ன விட்டுடு நான் இல்லாத நேரத்துல அந்த மாநிலத்து கூட உனக்கு நடி பேச்சு மாமா நான் எதுவும் செய்யல மாமா உனக்கெல்லாம் எதுக்கு தாய் மாமா மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா மாமா என்ன விட்டுடு மாமா வந்துட்டா உன் பொண்டாட்டி இனிமே எனக்கு தான். பழனி, ஒரு ஆம்பளை எந்த காலத்திலையும் பேச்சு மாறக்கூடாது. இந்தா என் பொஞ்சாதி பொஞ்சாதியா இருந்தா அதான் விட்டு கொடுத்துட்டாங்கல்ல. ஆறுமுகம், 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 ஆறுமுகம். நீங்க யாரு? என்ன தெரியலையா? நான் தான் உன்னுடைய பழைய நண்பன் வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமியா? அடையாளமே தெரியல. என்ன மன்னிச்சிருவேன். என்ன ஏமாத்தினது நீ இல்ல, என் பொண்டாட்டி தான். ஆறுமுகம், நீ சொன்னது சரிதான். இந்த பொம்பளைகளையே நம்பவே கூடாது. அப்படி சொல்லாதப்பா. நல்ல பொண்ணுங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. என்னோட ருக்கு மாதிரி. சாமி, நீ எப்பவும் பாடுற பாட்டு இருக்குல்ல, அந்த பழைய பாட்டு, அதை பாடுப்பா. பாரில் நானும் பிறந்தேன். நானா என்னை படைத்தேன், இல்லை யார் தான் பெண்ணை படித்தேன். ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன். நானா என்னை படைத்தேன், இல்லை யார் தான் பெண்ணை படித்தேன். தவறை செய்தவன் அந்த இறைவன், அந்த இறைவன். ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த
பாரில் நானும் பிறந்தேன் நானா என்னை படைத்தேன் இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன் தவறை செய்தவன் அந்த இறைவன் அந்த இறைவன் பெண்ணை பாரம் என்றும் வெறுப்போர்க்கிந்த மண்ணும் பெண் தானே பெண்ணை பாரம் என்றும் வெறுப்போர்க்கிந்த மண்ணும் பெண் தானே அந்த சொல்லை மறுப்போரும் இங்கோ என்றும் ஆண் தானே தென்றல் என்ன ஆண் பெண் பார்த்தா வந்து தொடுகிறது ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன் நானா என்னை படைத்தேன் இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன் அந்த பூநிலாவும் வேதம் பார்த்தா ஒளியும் தருகிறது அந்த பூநிலாவும் வேதம் பார்த்தா ஒளியும் தருகிறது பெண்ணாய் பிறப்பவர் ஒருமை தடுப்பதற்கோ தென்றல் என்ன ஆண் பெண் பார்த்தா வந்து தொடுகிறது ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன் நானா என்னை படைத்தேன் இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன் ஏனோ பெண்ணின் வடிவில் இந்த பாரில் நானும் பிறந்தேன் நானா என்னை படைத்தேன் இல்லை யார்தான் பெண்ணை படித்தேன் தவறை செய்தவன் அந்த இறைவன் அந்த இறைவன்
காணிக்க கொடுங்கோ காணிக்க. மாரியம்மா துணை கிடைக்கும். காணிக்க கொடுங்கோ காணிக்க. மாரியம்மா துணை கிடைக்கும். காணிக்க கொடுங்கோ காணிக்க. யாருது? நான் தான் கூப்பண்ணா, ஹனுமான் சேவகன் செங்குட்டுவன். நீங்களா? ஆமா ஆமா. உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், கிட்ட வா. வாசன் வாதியாருக்கும் ருக்குவுக்கும் தொடர்பு இருக்கு. என்னாச்சு? நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேன். தள்ளு. ஏன் அறுமுகம், அப்ப நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த ஊருக்காரனாவே மாறப்போறியா? ருக்கு நல்ல பொண்ணுதான், ஆனா அந்த வாசன் வாத்தியார் இருக்காரு இல்லையா, அவருக்கும் ருக்குவுக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா உன்னை கொலை பண்ணிட்டு வந்தா நாயே. என்ன ஒண்ணு பண்ணிடாத ஆறுமுகம், அது வந்து ருக்கு என்ன நீ வருத்தப்படாத ஆறுமுகம், இது ஒரு முடிஞ்சு போன கதை. நீ ருக்குவ தாலி கட்டிக்க போறதுனால எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் வேண்டான்னு அவ கட்டாயமா சொல்லிட்டா. இத பாரு, எச்சிலானா கூட பாயசத்துக்கு இனிப்பு குறையாது. என்ன என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? தாலி கட்ட போறவன் ஏமாத்தி இன்னொருத்தருக்கு முந்தான மிச்சி அடி. ஆமாண்டா, அவன் என் கள்ள காதலன் தான். நீ என் கழுத்துல இதுவரைக்கும் தாலி கட்டல இல்ல, அது வரைக்கும் என் உடம்பு எனக்கு தான் சொந்தம். என் உடம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன வேணாலும் செய்வேன். இனி உன் தாலி எனக்கு தேவையில்லடா. இனிமே யார் முன்னாடியும் நான் கழுத்து நீட்ட போறதில்ல. ஆனாலும் நீ ருக்குவ தவறா நினைச்சிருக்க கூடாது. அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அப்ப வந்த கோபத்துக்கு நான் இந்த ஊருக்கு திரும்பி வரும்போது என் லட்சியம் அவளை தோக்கடிக்கணும், அது மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் தோத்துட்டேன். இவ்வளவு நாளா நான் நேசிச்சது என் பாம்புகளை மட்டும்தான். ஆனா இப்போ என் ருக்கு இல்லாம என்னால வாழ முடியாது.
வா வா வா. வா வந்து என் கைய பாரு. பாரு. அருமையான கை. எனக்கு பாரு. உங்க கையும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கெட்டி. அப்புறம் சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. எனக்கும் பாரு. எனக்கு பார்த்து சொல்ல. உங்க கைக்கு என்ன குறைச்சு? அம்சமா இருக்கு. அப்புறம் விடாதீங்கடா. அடிங்க அடிங்கடா. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்ப வந்து போடுங்கடா. எந்திரி. மெதுவா. விடர்ந்தது ஏன் பூங்காற்றை தொடுவதற்கா? காலோசை கேட்கையிலே அதனாலே முகில் மூடும் நிலவுக்கு நினைவில் வந்த கனவேதோ முல்லை மலர் விடர்ந்தது ஏன் பூங்காற்றை தொடுவதற்கா? Taga taga din na na din din taga taga
ரகுராமன் திருவடியால் சிலை வடிவும் முடிவடைந்தான். அந்த அகல்லையனா இவள் மனதை தொட வருவார். அவர் யாரோ மணமகனின் காலோசை கேட்கையிலே அதனாலே விடர்ந்தது ஏன் பூங்காற்றை தொடுவதற்கா? அந்த ருக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கைக்கு வந்தாகணும். ஆமா 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 கரெக்ட். இன்னும் கொஞ்சம் ஊத்துப்பா. நல்லா குடிங்க விடுங்க. ரொம்ப நன்றி. இன்னும் வேணும் போல இருக்கு. எனக்கு வேணாம். அந்த ஆறுமுகம் உன்னை நாகப்பாம்பை விட்டு கொலை பண்ணிடுவான். ஜாக்கிரதை 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 ஜாக்கிரதை. என்ன கொல்லாத, ஏண்டா என்ன கொல்லாத. ஆறுமுகம், ஒரு புது பாம்பு உன் கையில வந்த போது உன் பழைய பாம்புகள் எல்லாம் மறந்துட்டியா? எவ்வளவு நாளா அந்த குப்பன் வீட்டுல கூட்டுக்குள்ள அடைஞ்சு பட்டினி கிடக்குது. உன் தொழிலை எல்லாம் மறந்துட்டியா? உன் தொழிலை எல்லாம் மறந்துட்டியா? உன் தொழிலை எல்லாம் மறந்துட்டியா? நீ நம்ம குலத்துக்கு கடமையை செய்ய வேண்டியவன், நீ நம்ம குலத்தை காப்பாற்ற வேண்டியவன். இல்ல, உன்னை நான் கொல்ல மாட்டேன். நீ ருக்குவோட கூட பிறந்த தம்பி.
நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், உங்களெல்லாம் கவனிக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. 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 ஜோசியம் பாக்கணுமா? ஜோசியம் கை ஜோசியம் பாக்கணுமா? வாங்க வாங்க. உங்க முகத்தை பார்த்து சொல்லும், உங்க லட்சணத்தை பார்த்து சொல்லும். ஜோசியம் பாக்கணுமா? வாங்க, கை ஜோசியம் பாக்குறேன். கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி குலம் காக்கும் அருள் வேண்டும் சிவமாயே. எங்கும் மொழி வேண்டும், அது நீயும் தர வேண்டும். ஆயிரம் கண்ணுடையாளே யாங்காரி மாரியம்மா ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா. கனவு வந்ததப்பா
நன்கு நினைவில் நின்று இந்த அழகு மிழியிலாய் வண்ண கனவு வந்ததா அந்த கனவில் என் முகம் நன்கு நினைவில் நின்று நிலவே முகில் பார்த்த திருப்பாரா மலரை காற்றும் தீண்டாமல் இருப்பாரா அறையால் கிளையில் ஒரு பறவை இவன் தான் உன் அருகில் வருவேன் உன் மனதை தொடுவேன் ஆயிரம் கண்ணுடையாளே ஆங்காரி மாரியம்மா ஓம்கார வடிவின் தாயே மகாமாயி நீலியம்மா எங்கள் குலம் காக்கும் அருள் வேண்டும் சிவமாயே எங்கும் மொழி வேண்டும் அதை நீயும் தர வேண்டும் ஆயிரம் கண்ணுடையாளே ஆங்காரி மாரியம்மா ஓம்கார வடிவின் தாயே மகாமா